Hello friends, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பொங்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய லேயர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் இந்த வீடியோ புரியாமல் போயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சன்ரைஸ் 11 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், டெக்ஸ்ட் பிஎன்ஜி. அதை 11 செகண்டுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு நான் இப்போ ஜூம் பண்ணி இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இந்த கீ இருக்குது பாருங்கள், இந்த கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் இப்படி சின்னது பண்ணி வச்சுக்கோங்க, நான் பண்ணி வைக்கிற மாதிரி இப்படி சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. சின்னது பண்ணி வச்சுட்டு ஒன் ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த பொங்கல் வாழ்த்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஃபேட் கொடுத்துட்டு 2.5 செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சன்னு எப்படி ரைஸ் ஆகுது அதே மாதிரி அந்த டெக்ஸ்டும் ரைஸ் ஆகும். 11 செகண்டுக்கு வந்துடுங்க. மீடியான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 11 செகண்டுக்கு இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொங்கல் கப்பல் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருக்குறேன், இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் பிடிச்சிருந்தா இதை வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கும் உங்கள் இமேஜை உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த பிஎன்ஜி டச் பண்ணி லெஃப்ட் சைடில் கீ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் 11 செகண்டுக்கு வந்துட்டு இந்த இமேஜை பிடிச்சி இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வருது. வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த இமேஜை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் கீ இருக்க கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த 11 செகண்டுக்கு வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல ஒரு ஸ்டோன் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதை கிராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கீழே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து இதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணி இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பிஎன்ஜி டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஒரு பிஎன்ஜி இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து இதை இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற பிஎன்ஜியை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கிங்காக இருக்கும். வச்சுட்டு வீடியோ 11 செகண்டுக்கு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு வாழைமரம் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி அதையும் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மறுபடியும் வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர் ஃபால் ஸ்டிக்கர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வாட்டர் ஃபாலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு தென்னை மரம் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணி இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி
ஓகே, வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு இலங்கி உதுற மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து 4வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. மறுபடியும் வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல்னு ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அதை அந்த பிஎன்ஜி டச் பண்ணி இன்அனிமேஷனில் வந்து சைடு டு லெஃப்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு மாமரத்தோட பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். இதுதான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வைக்கிற இடத்துல இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லுக்கிங்காக. இப்படி வச்சுட்டு வீடியோவோட 11 செகண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவோட பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கொத்தோடு இருக்கும். அதையும் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இதை பார்க்கறதுக்கு லுக்கிங்காக இருக்கும். இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கோங்க இப்படி. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். 11 செகண்டுக்கு வந்துடுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு அந்த சன் ரைஸ் ஆகிற மாதிரி அந்த எழுத்தும் அப்படியே ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சாங்காக ஒன்று வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு சாங் வைக்கிறேன். இப்போ அது எப்படின்னா இந்த ஆடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இதில் ஃபோல்டர்னு ஒன்று வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ஆடியோ வச்சு காட்டுறேன். இப்போ ஒரு வாட்டி வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து இந்த சேவ்ன்ற பட்டனை டச் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகும். இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.